இந்தியாவில் இருக்கிற பிரீமியம் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட்ஸில் அட்மிஷன் வாங்குறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்தப்படுற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் JEE, அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் மூலம் இந்தியாவில் உள்ள 32 NITs, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, 26 IIITs, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, 40 CFTIs, அதாவது சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மற்றும் 23 IITs, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜியில் அட்மிஷன் வாங்கலாம். இந்த வருஷம் 2025க்கு JEE எக்ஸாமுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, எலிஜிபிலிட்டி என்ன, சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன், ஃபீஸ் போன்ற உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. JEE எக்ஸாமை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அமைப்பு நடத்திட்டு வருது. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தனித்து இயங்கக்கூடிய அமைப்பு. JEE மூலமாக எந்த மாதிரியான காலேஜஸ்க்கு போகலான்னு பார்த்தோம். அவற்றில் என்ன கோர்சஸ் படிக்க முடியும்னு இப்போ பார்க்கலாம். BE, BTech, BArch மற்றும் B Planning போன்ற தொழில்நுட்ப கல்விகளை பயிலத்தான் JEE நடத்தப்படுகிறது. JEEயோட முதற்படியாக JEE மெயின் நடத்தப்படும். இதை கிளியர் செய்கிறவங்க NIT, IIIT, CFTI மற்றும் உள்ள இதர இன்ஸ்டிடியூட்ஸில் சேரலாம். ஆனால் IITஸில் சேர முடியாது. IITஸில் சேரணும்னா JEE அட்வான்ஸ்டுன்ற எக்ஸாமை எழுதி அதை கிளியர் செய்யணும். ஆனால் JEE மெயின் எழுதின எல்லாரும் JEE அட்வான்ஸ்டு எழுத முடியாது. JEE மெயின் எழுதி ஸ்கோர் வாங்கினவங்களில் முதல் 2.5 லட்சம் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் JEE அட்வான்ஸ் எழுத முடியும். JEE மெயினில் 2 பேப்பர்ஸ் இருக்குது. தட் இஸ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. PE ஆர் BTech படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க பேப்பர் 1 எழுதணும். பேப்பர் 2ல் பேப்பர் 2A அண்ட் பேப்பர் 2Bன்னு 2 பேப்பர்ஸ் இருக்குது. இதில் BArch படிக்கணும்னு நினைக்கிறவங்க பேப்பர் 2Aயையும், B Planning படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க பேப்பர் 2Bயையும் எழுதணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏதாவது 2 பேப்பர்ஸையோ அல்லது 3 பேப்பர்ஸையோ சேர்த்து கூட எழுதலாம். எல்லாம் வேறு வேறு டேஸ் அண்ட் டைமில் தான் நடக்கும். அதனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேப்பர்ஸை அட்டன் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதன் பிறகு எந்த பேப்பரை கிளியர் செய்கிறீங்களோ அந்த படிப்பு படிக்கலாம். ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட பேப்பர்ஸை கிளியர் செஞ்சால் தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து படிக்கலாம். JEE மெயின் 2025 வருஷம் ஜனவரி அண்ட் ஏப்ரல்னு 2 செஷன்ஸில் கண்டக்ட் செய்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் 2 தடவையும் எக்ஸாம் எழுத வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. முதல் தடவை எழுதும்போது செய்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் 2வது தடவை செய்யும்போது திருத்திக்கலாம். அப்படி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 2 ஸ்கோர்ஸ் கிடைக்கும். 2ல் எது பெஸ்ட்டோ அதை தான் ஃபைனல் ஸ்கோரை எடுத்துப்பாங்க. எனிவே 2 செஷன்ஸையும் அட்டன் பண்ணணுன்றது கட்டாயம் கிடையாது. JEE மெயின் எழுத ஏஜ் லிமிட் எதுவும் இல்லை. ஆனால் JEE எக்ஸாம் எழுதத்தான் ஏஜ் லிமிட் இல்லையே தவிர அட்மிஷனுக்கும் உண்டு. அதாவது நீங்கள் ஜாயின் செய்ய போகிற காலேஜ் ஒரு ஏஜ் லிமிட் வச்சுருக்கலாம். அட்மிஷன் ஆகும்போது நீங்கள் அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். +2 அல்லது ஈக்குவலண்ட் எக்ஸாமை 2023 அல்லது 2024 பாஸ் பண்ணி இருக்கிற கேண்டிடேட்ஸோ அல்லது 2025 +2 எக்ஸாமை அட்டன் பண்ண போகிற கேண்டிடேட்ஸோ மட்டும்தான் JEE மெயின் 2025 எழுதலாம். அதாவது JEE மெயின் எக்ஸாம் எழுத 3 முறை வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. இந்த வருஷம் 2025 +2 பாஸ் பண்ணுறவங்க 2025, 26, 27ன்னு தொடர்ந்து 3 வருஷம் JEE மெயின் எழுதலாம். குவாலிஃபையிங் எக்ஸாம் JEE மெயின் எழுத நீங்கள் ஸ்டேட் போர்ட்லேயோ அல்லது சென்ட்ரல் போர்ட்லேயோ, அதாவது CBSEலோ +2 படிச்சிருக்கணும், அல்லது ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் வொகேஷனல் எக்ஸாம் எழுதியிருக்கணும், அல்லது AICTE ஆர் ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனால் ரெக்கக்னைஸ் செய்யப்பட்ட 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அல்லது இன்டர்மீடியட் ஆர் 2 இயர் ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதியிருக்கணும், அல்லது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியோட ஜாயிண்ட் சர்வீசஸ் விங்கால் நடத்தப்படுற 2 இயர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கால் நடத்தப்படுற சீனியர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமை எழுதியிருக்கணும், அல்லது இந்தியா அல்லது ஏதாவது ஃபாரின் கண்ட்ரியில் உள்ள எந்த ஒரு பப்ளிக் ஸ்கூல் ஆர் போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி நடத்துகிற +2க்கு ஈக்குவலான எக்ஸாமை எழுதியிருக்கணும். அது அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டிஸால் நடத்தப்பட்டிருக்கணும், அல்லது ஜென்ரல் சர்டிஃபிகேட் எஜுகேஷன் எக்ஸாமில் அட்வான்ஸ்டு A லெவல் முடிச்சிருக்கணும், அல்லது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியால் நடத்தப்படுற ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமோ இன்டர்நேஷ்னல் பெக்காலரேட் ஆஃபீஸ் ஜெனிவாவால் நடத்தப்படுற இன்டர்நேஷ்னல் பெக்காலரேட் டிப்ளமோவை முடிச்சிருக்கணும்,
இது வரைக்கும் பார்த்தது ஜேஇஇ மெயின் எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி. ஓகே, மெயினை கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ஐடி, IIIT, CFTI போன்ற காலேஜஸ்ல சேர ஜோசா, CSAP போன்ற கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். அதற்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்த 3 விதமான காலேஜஸ்லையும் சேரணும்னா நீங்க உங்களுடைய +2 அல்லது எனி அதர் குவாலிஃபையிங் எக்ஸாம்ல இவங்க குறிப்பிடுற எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்க BE ஆர் பிடெக் படிக்கணும்னா +2ல ஃபிசிக்ஸையும் மேக்ஸையும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அது கூட கெமிஸ்ட்ரி அல்லது பயோடெக்னாலஜி அல்லது பயாலஜி அல்லது ஏதாவது ஒரு டெக்னிக்கல் வொகேஷனல் சப்ஜெக்டை படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, +2ல குறைஞ்சது 75% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். SC/ST கேண்டிடேட்ஸ்னா 65% மார்க்ஸ் எடுத்திருந்தா போதும். அல்லது +2ல டாப் 20%ல இருக்கணும். உங்களுக்கு B.Arch படிக்கணும்னா நீங்கள் +2ல கண்டிப்பாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்னு 3ஐயும் ஆட் பண்ணி வர டோட்டலில் குறைஞ்சது 50% மார்க்ஸ் எடுத்து +2வை பாஸ் பண்ணியிருக்கணும். மேலும் +2வோட டோட்டல் மார்க்ஸ்லேயும் குறைஞ்சது 50% எடுத்திருக்கணும். ஒருவேளை நீங்கள் 10th அப்புறம் டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோவில் கண்டிப்பாக மேக்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். தவிர டிப்ளமோவில் மினிமம் 45% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு பி பிளானிங் படிக்கணும்னா நீங்கள் +2ல கண்டிப்பாக மேக்ஸ் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, மேக்ஸில் மினிமம் 50% மார்க்ஸும் +2வோட டோட்டல் மார்க்ஸில் மினிமம் 50% மார்க்ஸும் எடுத்திருக்கணும். இதெல்லாம் வேண்டாம் சார், படித்தா IITயில் தான் படிப்பேன்னு சில பேர் சொல்லுவீங்க. அவங்க ஜேஇஇ மெயினை கிளியர் பண்ண உடனே ஜேஇஇ அட்வான்ஸ்ட் எழுதணும். அதை எழுதுறதுக்கு ஜேஇஇ மெயின் எக்ஸாமில் முதல் 2.5 லட்சத்துக்குள்ளே நீங்கள் ஸ்கோர் வாங்கணும். அது மட்டும் இல்லைங்க, ஜேஇஇ அட்வான்ஸ்ட் தொடர்ந்து 2 வருஷம் மட்டும்தான் எழுத முடியும். அதுவும் அடுத்தடுத்த வருடங்களில் எழுதணும். அடுத்தது ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுடைய ஸ்கோர் அண்ட் கம்யூனிட்டியை பொறுத்து தான் சீட் ஒதுக்கப்படுது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸில் 15% SCக்கும், 7.5% STக்கும், 27% OBC நான் க்ரீமி லேயர் தட் இஸ் OBC NCLக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. மீதி இருக்கும் இடங்கள்ல அனைவரும் போட்டியிடலாம். இதை ஜென்ரல்னு சொல்லுவாங்க. அதாவது இது அனைத்து கம்யூனிட்டிஸ்க்கும் பொதுவானது. இந்த ஜென்ரல்லையும் 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் தட் இஸ் EWS பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை ஜென்ரல் EWS சொல்லுவாங்க. அதை தவிர பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அண்ட் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி PWD அண்ட் PWBD பிரிவினருக்கு 5% ரிசர்வேஷன். ஜென்ரல் EWS, OBC NCL, SC அண்ட் STன்னு எல்லா கேட்டகரியிலையும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஜேஇஇ 2025க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செஷன் 1க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். செஷன் 1க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் November 22 முடிஞ்சிருச்சு. அதனால் இதை பற்றி விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிளாரிட்டி வேணுன்றவங்க வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு டைம் பார்த்துக்குங்க. நம்ம டைரெக்டாக செஷன் 2க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பார்க்கலாம். செஷன் 2ல் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான பீரியட் January 31, 2025 to February 24, 2025. அதாவது லாஸ்ட் டேட் February 24, 2025. அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா அதில் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதற்கான டேட்டை பின்னர் NTA வெப்சைட்டில் அறிவிப்பாங்க. நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷனில் இருந்து ஃபைனலாக ஒரு எக்ஸாம் சிட்டியை செலக்ட் பண்ணி செகண்ட் வீக் ஆஃப் மார்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் செஷனுக்கான அட்மிட் கார்டு அதாவது ஹால் டிக்கெட்டை எக்ஸாமுக்கு 3 நாள் முன்னாடியிலிருந்து வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட்ஸ் 1st April to 8th April வரைக்கும் இருக்கும். நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின் பேப்பர் அண்ட் அதற்கான ஆன்சர் கீஸை பின்னர் NTA வெப்சைட்டில் அறிவிப்பாங்க. கடைசியாக ரிசல்ட்டை 17th April 2025 அன்று அறிவிப்பாங்க. ஜேஇஇ மெயினுக்கான ஃபீஸை நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணலாம். இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற சென்டர்ஸை சூஸ் பண்ணுறவங்களுக்கும் வேற ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. நாம இந்தியாவுக்குள்ள சென்டர்ஸ் சூஸ் பண்றவங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ்னு பார்ப்போம். பேப்பர் 1 ஆர் பேப்பர் 2A ஆர் பேப்பர் 2Bன்னு ஏதாவது ஒரு பேப்பர் எழுதுறவங்கள ஜென்ரல் பிரிவில் ஆண்கள் 1000 ரூபாயும் பெண்கள் 800 ரூபாயும் ஃபீஸ் கட்டணும். ஜென்ரல் EWS மற்றும் OBC NCL பிரிவுகளில் ஆண்கள் 900 ரூபாயும் பெண்கள் 800 ரூபாயும் ஃபீஸ் கட்டணும். SC, ST, PWD, PWBD பிரிவுகளில் ஆண்கள் பெண்கள்னு இருபாலாரும் 500 ரூபாய் ஃபீஸ் கட்டினா போதும். இது போல 3ஆம் பாலினத்தவரும் 500 ரூபாய் ஃபீஸ் கட்டினா போதும். ஏதாவது 2 பேப்பர்ஸோ அல்லது 3 பேப்பர்ஸ்லையும் எக்ஸாம் எழுதுறவங்க ஜென்ரல் EWS,
மற்றும் ஓபிசி என்சிஎல் பிரிவுகளில் ஆண்கள் 2000 ரூபாயும் பெண்கள் 1600 ரூபாயும் ஃபீஸ் கட்டணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிடபிள்யூபிடி பிரிவுகளில் ஆண்கள் பெண்கள்னு இரு பாலரும் 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டினா போதும். இது போல 3ஆம் பாலினத்தவரும் 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டினா போதும். இது வரைக்கும் செஷன் 1க்கு அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, செஷன் 2 இருக்கு, அதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து வரப்போகிற பார்ட் 2 வீடியோவில் ஜேஇஇ எக்ஸாம் எந்த முறையில் நடத்தப்படும், தட் இஸ் மோட் ஆஃப் எக்ஸாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் இருந்து கேள்வி கேட்பாங்க, அதனுடைய சிலபஸ், எந்த விதமான கேள்விகள், எக்ஸாம் பேட்டர்ன், நெகட்டிவ் மார்க்கிங், எக்ஸாம் சென்டர்ஸ் போன்ற அனைத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.